الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه فمنه الهداية، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال الرسول عليه أفضل الصلاة والسلام: إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. صدق الرسول عليه الصلاة والسلام. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. அவனை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். அவனிடத்திலேயே உதவியை வேண்டி நிற்கின்றோம், பாவ மன்னிப்பை வேண்டி நிற்கின்றோம், ஹிதாயத்தையும் வேண்டி நிற்கின்றோம். ஏனென்று சொன்னால், யாருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நேர்வழியை ஹிதாயத்தை கொடுக்கவில்லையோ அவனுக்கு நேர்வழியை கொடுப்பது இந்த உலகத்திலே யாரால முடியாது. அதே போன்று யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை கொடுத்து விட்டானோ அவனை வழிகேட்டுக்கு இழுத்துச் செல்லவோ வழி தவறச் செய்வோ இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் ஜின்னாலும் முடியாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், இணை இல்லாதவன், துணை இல்லாதவன். அவன் யாரிலிருந்து பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. அவனுக்கு நண்பர்கள் இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலேயோ பிரபஞ்சத்திலேயோ எந்த ஒன்றும் இல்லை என்பதை உறுதியாக நம்பியிருக்கின்றேன். உங்களுக்கு மத்தியிலே சான்று பகர்கின்றேன். எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதர், அல்லாஹு தஆலாவுடைய அடிமை என்பதை நம்பியிருக்கின்றேன். உங்களுக்கு மத்தியிலே சான்று பகர்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கிலே இங்கு கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் ஏற்று நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கின்றானோ அவற்றை சம்பூர்ணமாக ஏற்று வாழ்வதன் மூலமும், எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழுமாறு எங்களுக்கு தடை போட்டிருக்கின்றானோ அவற்றை விட்டும் முடியுமான வரையில் தவிர்த்து விலகி வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறையச்சம், இறை உணர்வை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக மீண்டும் ஒரு ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அருளினார். இந்த பாக்கியம் எப்படி என்று சொன்னால், நல்ல அமல்களோடு இருந்தவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இறைவனிடத்திலே அதற்கான கூலிகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கும் தெரியும் இந்த நாட்கள் எவ்வளவு சிறப்பான நாட்கள். எங்களுக்கு முன்பு எங்களோடு இருந்த பலர் இந்த ரமதானிலே காணவில்லை. ஒன்று அவர்கள் மரணித்திருப்பார்கள், இன்னொன்று அமல்களோடு ஜமாத்தோடு இல்லாதிருப்பார்கள். இந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அமல்களை செய்யக்கூடியவர்களாக, நோன்பாக இருக்கலாம், கியாமாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ர் அவுராதுகளாக இருக்கலாம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், இப்படி இன்னொரு அமல்களில் ஆசையோடு ஆர்வத்தோடு போட்டி போட்டுக் கொண்டு நாங்கள் ஈடுபட்டோம். இந்த பாக்கியம் மிகச்சிறந்த ஒரு பாக்கியம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வது போன்று, ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய ஷஆயிர், அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய அம்சங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் தக்வா நிறைந்த உள்ளம். ரமதான் மாதம் வந்தது, இந்த ரமதான் மாதத்தை சங்கைப்படுத்தினோம், மரியாதை கொடுத்தோம். அந்த ரமதான் மாதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இறைவன் எங்களுக்கு அருளிய ஒரு அம்சம் என்பதை நினைத்து நாங்கள் சங்கைப்படுத்தினோம் என்று சொன்னால் அது தக்வல் குலூப், உள்ளங்களிலே தக்வா இருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு காலம் ஓடுகின்றது என்று நாங்கள் சொல்லுவோம். வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா தருகின்றார். இன்று 29வது நாளிலே நாங்கள் இருக்கின்றோம் ரமதான். இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லது நாளை மறுதினம் ஈத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநாள் வரும். இந்த பெருநாளோடு தொடர்பான சில விடயங்களையும், அதே போன்று இந்த ரமதானிலே செய்த அமல்கள் எப்படி நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதையும் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். உண்மையில் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுக்கு புகழ வேண்டும். நோன்பு நோக்கக்கூடிய ஆற்றலை, கியாமுல் லைலிலே நின்று வணங்கக்கூடிய ஆற்றலை, இன்னொரு அமல்களில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பை தந்தார். இந்த வாய்ப்புக்காக அல்லாஹு தஆலாவை நாங்கள் புகழ வேண்டும். எப்படி புகழ்வது என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவை வார்த்தையால் மாத்திரமல்லாமல் அவனுக்கு இபாதத் செய்வதன் மூலமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவை புகழ வேண்டும். அதிலே அதிகமாக நாங்கள் புகழுகின்ற சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், துஆவு, அல்லாஹு தஆலாவிடத்திலே இறைஞ்சி கேட்கின்ற சந்தர்ப்பம். உண்மையிலே நீங்கள் மனிதர்களிடத்திலே கேட்டால் ஒரு முறை, இருமுறை, பல முறை, 1000 முறை ஒரு மனிதரிடத்திலே ஒரு விடயத்தை கேளுங்கள், கோபம் வந்துடும். அது யாராக இருந்தாலும் சரி, உம்மாவாக இருந்தாலும் சரி, வாப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்க கேட்க அவருக்கு கோபம் தான் வரும். ஆனால் அல்லாஹு தஆலா நீங்கள் கேட்காவிட்டால் கோபப்படுவார். எவ்வளவுதான் கேட்டாலும் அல்லாஹு தஆலாவுக்கு கோபம் வராது, சந்தோஷம் வரும். ஏன்? கேட்கின்ற போது நாங்கள் அல்லாஹு தஆலாவை புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், நபி மீது புகழ் பாடிவிட்டு, ரசூல் அல்லாஹு தஆலா மீது புகழ் பாடிவிட்டு நாங்கள் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எனவே நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை இந்த அருள்களை நினைத்து அல்லாஹு தஆலாவை புகழ வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் வந்துவிட்டது என்று சொன்னால் முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது. அல் குர்ஆனிலே சூரா பக்ராவிலே அல்லாஹ் தஆலா நோன்போடு தொடர்பான சட்டங்களை எல்லாம் பேசிவிட்டு இறுதியாக முடிக்கிறான், வலிதுக்குமில் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த காலத்தை நீங்கள் பூர்ணப்படுத்துங்கள், அதே நேரம் அல்லாஹ் தஆலாவுக்கு தக்பீர் சொல்லுங்கள். ரமதானிலே அல்லாஹ் தஆலா தந்த இந்த 29 அல்லது 30 நாட்களை நாங்கள் பூர்ணப்படுத்தினோம். அதன் பிறகு அல்லாஹ் தஆலாவுக்கு தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு காண்பித்து தந்த விதத்திலே வலஅல்லகும் தஷ்குரூன், இதுதான் நீங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கு. எனவே ரமதானை முடிந்து நாங்கள் ஈதிலே நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்
லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் கடவுள் யாருமே இல்லை என்பதை சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அவனுக்கே எல்லா புகழும் உரியது, அவனே மிகப்பெரியவன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிகப்பெரியவன் என்று ஒரு சாதாரணமாக சொல்லிவிடுவோம். அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்ற படைப்புகளை பார்த்தால் தான் தெரியும் அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரியவன். அதனை நாங்கள் பார்த்து உணர்ந்து தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தையும் உலகத்தோடு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தையும் இன்னும் பிரபஞ்சங்கள் 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 என்று இன்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய எத்தனை பிரபஞ்சங்கள் யூனிவர்ஸிலே எடுத்துக்கொள்கிறோம். அந்த யூனிவர்ஸ்களிலே வந்து என்னையும் உங்களையும் பார்த்தால் எப்படி என்று சொன்னால் பாக்கெட்ல இருக்கிற ஒரு டஸ்ட் மாதிரி. அல்லாஹ் தஆலா சொல்றான் எப்படி எங்களை பத்தி, இழிவான ஒரு இந்திரிய துளி தான் நீ. இந்திரிய துளியை நாங்க என்ன செய்வோம்னு தெரியும், பிளஷ் பண்ணி விட்டுருவோம். அதை உண்மையில வந்து கணக்கெடுக்கவே மாட்டோம். இப்படி அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறீங்க, நாம எதிர்பார்க்கிறது எங்கள்கிட்ட அவனை புகழ வேண்டும், அவனை தக்பீர் செய்ய வேண்டும். ஏன் இவ்வளவையும் தந்தான்? அவனை எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான், எங்கள்கிட்ட ஒரு தூய்மையான எண்ணம் வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் வணக்கம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் தஆலா சொன்ன விதத்தில தவிர வேறு எந்த விதத்திலையும் நான் வணங்க மாட்டேன் என்ற தூய்மையான எண்ணம் வேண்டும். அப்ப இதை அல்லாஹ் தஆலா தந்து அமல் செய்ய பிறகு நாங்கள் அல்லாஹ் தஆலாவை புகழ வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த தக்பீர் சொல்ற வார நேரத்தில் வந்து ஆண்கள் பகிரங்கமாக சத்தம் போட்டு வீட்டிலையும் தக்பீரை சொல்லலாம். அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். கடை தெருவிலையும் சொல்லலாம், பள்ளிவாசலையும் சொல்லலாம். எதுவரையும் சொன்னால் உண்மையில வந்து நோன்பு பெருநாள் வார நேரம், நாளைக்கு பெருநாள் சொன்னா இன்றைக்கு மகரிப், அதாவது ரமதானுடைய மாதம், ரமதான் மாதம் முடிஞ்ச அந்த மகரிப், அதாவது லைலத்துல் ஈதுன்னு சொல்லுவோம். நாளைக்கு பெருநாள்னு சொன்னா இன்னைக்கு மகரிப்ல இருந்து காலையில நாங்க எல்லாரும் பெருநாள் தொழும் வர இந்த தக்பீரை சொல்லுவோம். இப்ப இது ஒரு அழகான சுன்னத். இதை நாங்க வீட்டிலையும் சொல்லணும், எங்கள் பிள்ளைகளுக்கும் பழக்கணும், இன்ஷா அல்லாஹ் பள்ளியிலையும் சொல்லுவோம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஜக்காத்துல் ஃபித்ர். இது தொடர்பாக உண்மையில வந்து அழகான பயான்கள் சொல்லப்பட்டுச்சு. ஏன் நாங்க ஜக்காத் ஃபித்ர் கொடுக்கிறோம்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நாங்க பிடித்த நோன்புல செய்த அமல்கள குறைகள் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து விடுவான். அதே நேரத்தில் ஏழை எளியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவியாகவும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். எனவே இதுவரையும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்காதவங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கட்டாயமாக அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அவசரமாக கொடுத்துருங்க. உண்மையில வந்து பெருநாள் தொழுவதற்கு முன் கொடுப்பட வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. அடுத்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் என்று வருகின்ற போது நாங்கள் எல்லோரும் செய்வோம், அழகாக குளித்து விட்டு அழகான ஆடை அணிந்து விட்டு வாசம் பூசி விட்டு வருவோம். இப்படி வருகின்றது ஒரு அழகான சுன்னத். அதே போன்று காலையில் நாங்கள் எழும்பியதும் சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கின்றது. நாங்கள் தொழுவதற்கு முன் சாப்பிட்டு விட்டு வர வேண்டும். சில நேரம் இங்கே எத்தனை மணிக்கு 9 மணிக்கு நாங்கள் தொழுக வர வேண்டும் என்று சொன்னால் கடைசியாக எழுதிட்டோம்னு சொல்லி இந்த சுன்னத்தை செய்யாம வந்துடுவோம். அதிலும் சிறப்பாக வந்து ஒற்றைப்படம் வந்து ஈச்சப்பழம் சாப்பிட்டு வரதும் சுன்னத். 1, 3 அல்லது 5. உண்மையில ஹதீஸ்ல வந்து இருக்கிறது வந்து 1, 3, 5, 7, 8, 7, 9 போகாது. அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இங்க வார நேரத்துல வந்து வரக்கூடிய பாதை வந்து ஒரு பாதையாக, போகக்கூடிய பாதை இன்னொரு பாதையாக இருக்கிறது ரசூலுல்லாஹி சொன்னார். அடுத்தது குறிப்பாக வந்து பள்ளிவாசல்ல வந்து இங்க தொழுகிறது வந்து ஸலாத்துல் ஈதுன்னு சொல்லக்கூடிய தொழுகை தொடர்பாக சுன்னா முஅக்கதா என்று சொல்லுவாங்க, வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னா. இமாம் இப்னு தைமியா சொல்றாரு, எந்த காரணம் இல்லாம ஒருவர் இதை புறக்கணிப்பார் என்று சொன்னால் அவர் பாவம் செய்து விட்டார். ஏன்னா இப்னு தைமியோட கருத்துப்படி என்னன்னு சொன்னா ஃபார்து என்று சொன்னா எந்த சஹாபாக்களும் விடவில்லை, யாருமே அதை தவறில்லை. ஒரு சஹாபி வந்து பிரயாணத்தில் இருந்து வாராரு, வந்தோன்னு தான் தெரியும் அன்று பெருநாள். அவர் சந்திக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருக்கு போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகை தொழுங்க. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான தொழுகை யாருமே எந்த காரணத்தையும் வச்சுக்கொண்டு உண்மையில தவறையில்லாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்துல வந்து நாங்க சகோதரர்களை சந்திக்கிற நேரத்துல உண்மையில வந்து கிஃப்ட்கள் கொடுக்கிறதுன்றது ஒரு சுன்னாவாக இங்க சொல்லப்பட்டில்லை. ஆனா வாழ்த்து சொல்றது, தக்கப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும்,
என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானா, எங்களுடைய அமல்களை பொருந்திக் கொள்வானா, எங்களுடைய செயல்களை வார்த்தைகளை பொருந்திக் கொள்வானா. இதனை நாங்கள் சொல்லுவது, அதே போன்று முசாஃபஹா செய்வது, அன்பை பரிமாறிக் கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. அதனையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே வந்து பெருநாள் தினத்திலே நடக்கக்கூடிய சில மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்கின்றன. அதை குறிப்பாக வந்து நீங்களும் அவதானித்திருக்கிறீர்கள். இன்று ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து இருக்கிறது எப்படின்னு சொன்னால், இதுல வந்து இந்த ஹதீஸ் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. 5 இரவுகளை யார் ஹயாத்தாக்குகின்றார்களோ அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைப்பது வாய்ப்பாகி வருகின்றது. இந்த அழைப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கலாம். உண்மையில ஏன் இதை நாங்கள் சுட்டி காட்டுறோம்னு சொன்னால் குழப்பத்தை உருவாக்கணும்ன்றது இல்லை. ஹக்கு வந்து எங்க ஈக்குதோ அதைத்தான் எடுக்கணும். இஸ்லாம்னு சொல்றது வந்து நான் விரும்பினது நீங்க விரும்பினது அல்ல. அல்லாஹ் தஆலா இறக்கியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. எனவே இப்படி டெக்ஸ்ட் மெசேஜ்களை பரப்புறதுக்கு முந்தி அல்ஹம்துலில்லாஹ் விசாரிச்சு பாருங்க ஆலிம்கள். அப்படி உங்களுக்கு ஆலிம்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தா ஆலிம்களோட பேரை போட்டு அனுப்பிடுங்க. எப்படி போட்டிருக்கீங்கன்னு சொன்னா அதுல ஒன்று லைலத்துல் கத்ர் இரவு நாங்க ஹயாத்தாக்குறது அதுலயும் இருக்கு. இதுல இருக்கு வந்து லைலத்துல் ஈத், அதாவது நாளைக்கு பெருநாள் சொன்னா இன்றைக்கு ராவ வந்து இபாதத்துகளோட ஹயாத்தாக்குறது வந்து சொல்லிட்டு இது வந்து எந்த ஹதீஸ்லயுமே இல்லை. உண்மையில வந்து எப்படின்னு சொன்னால் நாங்க லைலத்துல் கத்ர் அதே மாதிரி கடைசி 10 இபாதத்துகள் எப்படி ஈடுபட்டோமோ அதுக்கு மாற்றமாக இருக்கும். எப்படி மாற்றமா இருக்கணும்? சாதாரண நாள் மாதிரி இருக்கும். நீங்க தூங்குங்க, எழுங்க, தொழுங்க, தஹஜ் தொழுங்க. ஆனா இதை ஹயாத்தாக்குறன்னு சொல்லி ஹதீஸ் எங்கேயுமே இல்லை. அது முதலாவது. 2வது வந்து விசேடமாக பெருநாளை மட்டும் வச்சுக்கொள்றது வந்து கபரை தரிசிக்கிறது. கபரை தரிசிக்கிறது வந்து நல்ல பழக்கம். ஆனா பெருநாளை மட்டும் வச்சுக்கொள்றது இது உண்மையில வந்து இலங்கையில சில பகுதிகளில் இருக்குது. அதே நேரம் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்குது. இதுக்கும் வந்து இஸ்லாத்துக்கும் தொடர்பு. அதே நேரம் வந்து பெருநாள் வார நேரம் வந்து ஆண்களும் பெண்களும் பேசிக்கொள்றது, ப்ரீமிக்ஸ் ஆகிக்கொள்றது இது உண்மையில எப்பயுமே பிழையானது, எப்பயுமே ஹராமானது. உண்மையில வந்து மஹரமான ஆட்களோட மஹரமா உதவித்தான் இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்னு சொன்னா பெருநாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் பெர்மிஷன் ஆக்கி விட்டுறலாம். இதுலயும் நாங்க கவனமாக இருக்கணும். அடுத்தது முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, சில இடங்கள்ல நீங்க பாப்பீங்க வந்து பாட்டுக்காக வந்து பெருநாள் நைட்டை பாட்டுல கலைக்கிறது. எப்படின்னு சொன்னா நீங்க மிடில் ஈஸ்ட்ல பாக்கலாம், மியூசிக் குரூப்புகளை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, கவிதை பாடுவாங்க. அதே நேரம் ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. பெண்கள் ஒரு பக்கம் ஆடுவாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் ஆடுவாங்க. இதுக்கும் சுன்னாவுக்கு முரண். அடுத்தது முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அப்பாடா பெருநாள் வந்துட்டு நோம்பு பெய்துட்டு சந்தோஷம் எங்களோட மனசுக்கு வந்தால் இதுவும் கிளை. நோம்பு பெய்துட்டு பெருநாள் வந்துட்டுன்ற ஒரு சந்தோஷம் வரப்படாது. அதாவது நோம்பு போனதுல கவலை இருக்கணும். பெருநாள் வந்து அந்த ஷாயர் அல்லாஹு தஆலாவுடைய அடையாளத்தை நாங்க கண்ணியப்படுத்துறோம் என்ற அம்சம் இருக்கணும். அது இல்லாம பெருநாள் நோம்பு போன சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி இருக்கும் என்று சொன்னால் உண்மையில வந்து இஸ்லாத்துக்கு முறை. நோன்பு போனதை சந்தோஷமாக கொண்டாடுறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான இருக்குது, எல்லோரும் விடக்கூடிய தவறு ஆகமான விஷயம் தான். ஆனா நாங்க எல்லோரும் பொடுபோக்கா விடுறோம். வீண் விரயம். அழகான ஆடை அணியோம், சாப்பிடணும், குடிக்கணும், இது இஸ்லாம் சொல்லிருக்கு. ஆனா அதுல அல்லாஹு தஆலா கிளியரா சொல்லிட்டார், இஸ்ராஃப் என்ற விஷயம் இருக்கப்படாது. சாப்பாடுல இஸ்ராஃப், உடுப்புல இஸ்ராஃப், குடிநீர் பானங்கள்ல இஸ்ராஃப் அல்லது யாரை வரவேற்கிறதுல இஸ்ராஃப் இருக்கும் என்று சொன்னால் இதுவும் சுன்னா அல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது முக்கியமாக ரமதான் எடுத்துக்கொண்டா நாங்க வந்து நிறைய அமல்கள் செய்தோம். அதெல்லாம் நாங்க சுட்டி காட்டல. இந்த அமல் வந்து ரமதானுடைய மாத்திரம் இருந்த அமல்கள் அல்ல. நோன்பு சொல்லலாம், ரமதான்ல 30 நாள் நோன்பு இருக்கிறது. நான் இன்ஷால்லா அதை எப்படி நாங்க கண்டினியூ பண்றதுன்னு சொல்றேன். உண்மையிலே ரமதான் என்பது ஒரு பயிற்சி முகாம். கேம்ப்ல நாங்க எடுத்த ட்ரைனிங்கை வந்து அதை வச்சுக்கொள்வோம். அடுத்த காலத்துல நோம்பு பிடிச்சோம், அதுக்கு ஒரு அம்சம் இருக்குது. திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு பிடிக்கிறது. அவ்வாபின்னு சொல்ற பீலு சொல்லக்கூடிய நாட்கள் 10, 11, 12 இந்த நாட்கள் நோம்பு பிடிக்கிறது. அதே நேரம் ஹஜ்ஜிக்கு முந்தினது அந்த அரஃபா நாள்ல நோம்பு பிடிக்கிறது. இதுகளை நாங்க பேணிக்கொள்வோம். அப்ப உண்மையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ரமதான் மாதத்துல நாங்க வணங்கின மாதிரியே அடுத்த மாதங்களையும் வணங்குவோம். இந்த மாதத்துல வந்து எங்களுக்கு இருந்த ஆர்வம் அடுத்த மாதத்திலையும் வெளிக்கணும். அதுல முக்கியமாக நாங்க கேட்டுக்கொள்ளோடும் அல்லாஹு தாலாவிடத்துல எங்களுடைய மரணம் வரும் வர உன்னை வணங்க வேண்டும். இதுக்குத்தான் அல்லாஹு தாலா எங்களை படைச்சார். மரணம் வரும் வர
நாங்க வணங்குவோம். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், மரணம் வரும் வரை அல்லாஹ் தஆலா வணங்குங்க. அப்ப உண்மையில அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தோடு எங்களுடைய அமல்களை முடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா எங்கேயுமே சொல்லல, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க பார்க்கல எப்படி சஹாபாக்கள் பார்த்தாங்கன்னு சொன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய நீண்ட ஒரு வசனத்துல கடைசி மட்டும் சொல்றாரு, லா வல்லாஹி மா ஜுஇல லி அமலில் முஃமின் அஜலுன் தூனல் மௌத். ஒரு மூமின் செயலுக்கு ஒரு கால எல்லை வைக்கல. ரமலான் மாதத்துல இவ்வளவு செய்யுங்க, அடுத்த மாதத்துல இவ்வளவு செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா வைக்கல. தூனல் மௌத், மௌத்து தவிர. மௌத்து வரையில் மூமின் செயல்படவே. அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஆனா கண்டினியூவாக செய்ய வேண்டிய அமல் அல்லாஹ் தஆலாவுக்கு இபாதத் செய்யறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் எப்படின்னு சொன்னா, குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் தஆலா தான் இறைவன் என்று சொன்னவர்கள் சும்ம இஸ்தகாமு, இஸ்திகாமத்தோடு இருப்பார்கள், கண்டினியூவாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இறைவன் என்று சொன்னோம், ரமலான் மாதத்தில் அந்த இறைவனை கண்டும் வணங்கினோம். அல்லாஹ் தஆலா ரப்புஷ் ஷுஹூர், ஏனைய மாதத்திலேயும் அல்லாஹ் தஆலா ஏனைய மாதங்களுடையும் இறைவன். அப்ப அதையும் நாங்க புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ட்ரைனிங்கை எப்படி நாங்க பயன்படுத்துறோம்னு பார்க்கிற நேரம், அல்லாஹ் தஆலாவுக்கு இபாதத் செய்யறதுல கழிக்கணும். எப்படி இபாதத் செய்யறோம்னு சொன்னா, முதலாவது நோன்பு முடிஞ்சதோட எங்களுக்கு 6 நோன்பு வருது. இப்ப இந்த 6 நோன்பு தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். மன் ஸாம ரமதான ثم அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ரமதான் மாதத்தில் நோன்பை பிடித்து அதன் பிறகு வரக்கூடிய 6 நோன்பை பிடிக்கின்றாரோ அவர் ஆயுள் முழுவதும், இன்னொரு கருத்துப்படி வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக் கொள்வார். யாருக்காவது கதா இருக்கும்னு சொன்னார், 29-30 நோன்புகள் இருக்குது, ஒரு 2 நோன்பு உடுபட்டுச்சு, அந்த உடுபட்ட 2 நோன்பு பிடிக்கிறது தான் முதலாவது செய்ய வேண்டியது. அதுக்கு பிறகுதான் நீங்க இந்த ஷவ்வால் மாதத்தில் இருக்கக்கூடிய 6 நோன்பு பிடிக்கணும். 6 நோன்பு திருநாளை தொடர்ந்து 6 நோன்பு பிடிக்கணுமா, இந்த மாதம் முழுக்க பிடிக்கணும்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் மின் ஷவ்வால், ஷவ்வால் மாதத்துல உங்களுக்கு பிடிக்கும். எனவே கதா இருக்கும்னு சொன்னால் அதை ஒரு சைட்ல வச்சுட்டு இந்த 6 நோன்பு பிடிக்கிறேன்னு யாரும் பிடிச்சால் அது உண்மையில சுன்னத்துக்கு மாற்றமாகும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரஃபா நோன்பு, திங்கட்கிழமை வியாழக்கிழமை இருக்கிற நோன்புகளை மாதத்துக்கு ஒருக்கையாவது நம்ம பிடிக்கிறது. எடுத்த ட்ரைனிங் உண்மையில வைத்துக் கொள்ளணும்னு சொன்னால் ஒரு பயிற்சி எங்களுக்கு தேவை, கண்டினியூவேஷன் தேவை, அது முதாவமா தேவை. அப்ப இதுக்காக நாங்க மாதத்துல ஒரு மண்டே, ஒரு தேர்ஸ்டே, உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கிழமை பிடிச்சாங்க. இப்ப நீங்க கேட்டு பாருங்க, உண்மையில லாங் ஹவர்ஸ் 19 மணித்தியாலம் 20 மணித்தியாலம் நோன்பு பிடிச்சோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இப்படி நாங்க பிடிச்ச நோன்பை இனி கண்டினியூ பண்ணலுமா? ஏழும். ஒரு மாதமே பிடிச்சோம், ஏன் ஒரு மாதத்துல ஒரு நாள் பிடிக்கலாம் போகுது? அப்ப உண்மையில நாங்க எங்களோட மனசுக்கு எடுக்கணும். அது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், கியாமுல் லைல், தராவீஹ் என்ற அடிப்படையில 20 ரக்காத்துகள் அல்லது 8 ரக்காத்துகள் நீண்ட நேரம் எழுப்பி தொழுதோம். எல்லாரும் தொழுகிற நேரம் லேசி, ஏன் மக்கள் எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க, நானும் சேர்றேன். 2 ரக்காத் நீங்க மட்டும் நான் மட்டும் தனித்து தொழுகிறது கொஞ்சம் கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னன்னு சொன்னா, அழகான தொழுகை எப்படின்னு சொன்னால், மனிதர்கள் எல்லாம் தூங்கி இருக்கிற நேரம் நீங்க மட்டும் எழுப்பி தொழுகிறது. அப்ப உண்மையில மனிதர்கள் எல்லாம் தூங்கி இருக்கிற நேரம் நாங்க வந்தோம், இங்கேயும் ஒரு ஜமாத் இருந்துச்சு, தொழுதோம். ஆனா நாங்க மட்டும் எழுப்பி தொழுகிற பழக்கம் எங்களுக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதான்ல நிறைய பேர் தஹஜ்ஜுதை மிஸ் பண்ணிக்க மாட்டோம். ஏன் அந்த இதை கண்டினியூ பண்ணலான்னு சொன்னா நாங்க மனசுக்கு எடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக தொழுதாங்கன்னு நாங்க பேசிக்கொள்ளும் லேசா, வளமையாக தொழுதாங்க, அதைத்தான் கண்டினியூ பண்ணாங்க ரமதான். ஆனா ஏன் அந்த வளமையை கொஞ்சமாவது எங்களுக்கு கொண்டு வரையலாம்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது இந்த கியாமுல் லைல், அதாவது இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகையை நாங்க கண்டினியூ பண்ணணும். அடுத்தது மிக முக்கியமானது குர்ஆன். குர்ஆனுடைய மாதம் எங்களுக்கு தெரியும். குர்ஆனை நாங்க கதம் பண்ணினோம், ஓதினோம். உண்மையில இந்த குர்ஆனோட உள்ள உறவை நாங்க நெருக்கமாக்கி கொண்டோம் ரமதான் மாதம். இதோட அது முடிக்கிறதில்ல. உண்மையில இன்னைக்கு கதம் பண்ணினா நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கணும், சூரா ஃபாத்திஹாவும் பக்கராவும் ஆரம்பிச்சு வந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் இதுதான் சுன்னா, இதுதான் சஹாபாக்களுடைய வழிமுறை. வெறுமனே ரமதான் மாதத்துல மாத்திரம் ஒரு குர்ஆனை எடுத்து முடிச்சிட்டோம், கதம் பண்ணிட்டோம், அடுத்தவற்றை விளையாடிச்சு கொண்டிருக்கிறதுல மாற்றம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் குர்ஆனோடு உள்ள தொடர்பு. அடுத்தது இன்னொரு செய்தி என்ன சொன்னால், நல்ல அமல்கள் கவனம் இருக்கும். இது அல் பிர் என்று சொல்லக்கூடியது. அல் பிர் என்று சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பெரிய ஒரு வசனம் சொல்றான். பிர் என்று சொன்னால் நீங்க முகத்தை வடக்குக்கோ கிழக்குக்கோ மேற்குக்கோ திருப்புறது இல்லை. அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் தஆலா உறுதியாக ஈமான் கொள்வதை எதிர்பார்க்கிறார். இது பிர். அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்யறது அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். அப்ப இதுல இந்த பிர்ன்னு சொல்ற நேரம் கட்டாயமாக நீங்க பார்க்கணும். என்னன்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு, அயலவர்களுக்கு, அடுத்த சகோதரர்களுக்கு இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியையும் நாங்க பிர்ரா பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், எப்படி இன்னல்லாஹ மஅல் அப்த் மா கான அப்து மஅவுனி அஹீஹி. அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் இருக்கிறான். அந்த அடியான் அவனுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம். அப்ப உண்மையில இது அந்த பிர்ன்ற பழக்கம் உண்மையில ரமதான்ல இருந்துச்சு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, நோன்பாளிக்கு நோன்பு துறக்க நாங்க ஹெல்ப் பண்றது, இப்படி எங்களுக்கு உண்மையில யாரும் பேசிட்டாலும் கூட அதை கட்டுப்படுத்தி கொண்டு கோபத்தை தனிச்சு கொண்டு நல்ல முறையில் நடந்து கொண்டது, இதெல்லாம் இந்த பிர்ரை கண்டினியூ பண்ணும். இதை பிற மாதத்திலேயும் அடுத்த மாதங்களையும் எங்களால கொண்டு போகலுமா? ஏன்? அப்ப இது உண்மையில செய்யப்பட வேண்டிய விஷயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னார், ரமதான் வார நேரம் ஈதை நாங்க கொண்டாடுறது. இதை உண்மையில எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதுல போட்டி, பொறாமை, குரோதம் இது கொஞ்சமுமே இடிக்கப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, ஹுஸ்னுல் குலுக் தொடர்பாக நிறைய, அதாவது நல்ல குணம். அதுல உண்மையில ரமதானோட தொடர்பான ஒரு ஹதீஸ் வாசிக்க கிடைச்சிச்சு. ஒரு மாதம் ஈத்திகாஃப் இருக்கிறத விட நல்ல ஒரு குணத்தோடு நடந்து கொள்வது சிறப்பானது. யோசிச்சு பாருங்க, ஈத்திகாஃப்ல நாங்க இருந்திருப்போம், ஆனா அடுத்தவர்களோட இந்த அஹ்லாக்களோட நிக்கிறதுக்கு எங்களுக்கு இயலாது. அது எகேன்ஸ்ட் சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரம் நோம்புல அல்லாஹ் தஆலா சியாமா எங்களுக்கு தந்தான், நோம்பு பிடிங்க ரமதான் மாதத்துல கியாம தந்தான், நாங்க அதை செய்வோம். அப்ப உண்மையில நாங்க நல்ல அஹ்லாக்களோட நடக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதன் ஒரு மாதம் முழுக்க நோன்பு பிடிப்பதையும் ஒரு மாதம் முழுக்க நின்று வணங்குவதை விடவும் சிறப்பானது. இதைத்தான் நாங்க செஞ்சோம். ஒரு மாதம் நோன்பு பிடிச்சோம், ஒரு மாதம் நின்று வணங்கினோம், தியாகம் செஞ்சோம். இதை விடவும் சிறப்பு இருக்குது, அஹ்லாக் இருக்கு. அப்ப நாங்களும் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்க்கணும், வாயால், கையால் அல்லது எண்ணத்தால். ஏன்னா அடுத்தவரை பத்தி ஒரு குரோதம் அது மனதில் தான் வச்சுக்கொள்ளு, அடுத்தவரை பத்திய ஒரு பகைமே மனதில் தான் வச்சுக்கொள்ளு. இது இல்லாம எங்களுடைய காலம் கழிச்சான்னு பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இறுதியாக இன்னொரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. உண்மையில நேற்று 2-3 சகோதரர்கள் போல் அடிச்சு கேட்டாங்க. நீங்க பாத்தீங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கிறது. யார் ரமதான் மாசத்துல கடைசி ஜும்மா இஷா தொழுகையை போல லுஹா தொழுகையை போல 4 ரக்காத்துகளை தொடர்ந்து தொழுகிறாரோ அவர் 700 வருஷம் கலா தொழுகை இருந்தால், if he has 700 years of qada salah, it will be forgiven. தொடர்ந்து வருது. ஈச் ரக்கா ஒன்றுல என்னத்தை ஓதணும் வருது அப்படின்னு சொன்னால், ஃபாத்தியா ஓதுறது, அதுக்கு பிறகு 7 ஆயத்துல் குர்சி, 15 கௌசர். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில நான் மனசை தொட்டு சொல்றேன், மார்க்கத்தோடு நீங்க விளையாடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேணும் என்றே பொய்யுரைத்தானோ ஃபல்யத்தபவ்வா மகாதஹு மினன்னார், அவன் நரகத்தில் இருப்பான். அவன் தானாக எடுத்துக்கொள்றான், தான் தங்கக்கூடிய இடம் நரகம் என்று. விளையாட்டு செய்தி ஒன்றில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்லாத ஒன்றுமே எங்களுக்கு சொல்லலாது இபாதத்தில். யார் அந்த அருமனை தாங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறோம். கிளாரிஃபை பண்ணுங்க அவங்கள்ட்ட, இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் உண்மைத்தன்மை என்ன. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா தௌபாவை மன்னிக்க மாட்டான். யாரோட தௌபா? இந்த மாதிரி பித்அத் செய்த வர்ற பித்அத் உடுபடும் வரை அவரோட தௌபா மன்னிக்க மாட்டான். இந்த ரமதான் மாதத்துல தௌபா மன்னிக்கப்படாத நிலையில கழிச்சோம் சொன்னால்
யார பதுவா கிடைக்கிறது? அந்த பதுவாக்கு நாங்க அருகதை ஆயிட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த மாதம் வந்து பாவம் மன்னிக்கப்படாம இந்த மாதத்தை யார் கழிச்சு விடுறாரோ அவன் நாசமாகட்டும். தொழுதிருக்கிறோம், நோம்பு பிடிச்சிருக்கிறோம், தௌபா செஞ்சிருக்கிறோம், ஆனால் பித்அத்துகளை செய்யறோம்னு சொன்னால் இது நான் சொல்ற விஷயம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற விஷயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பித்அத் என்று சொல்ற நேரம் சில விஷயங்களை நீங்க பார்க்கணும். அல்லாஹ் தஆலா இபாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நான் விரும்பின மாதிரி செய்யலாது. 5 நேரம் தொழுக 6 நேரம் ஆக்கியலுமா? எல்லாரும் சொல்லுங்க இயலாது. 2 நேரம் 2 ரக்காத் 3 ரக்காத் ஆக்கியலுமா? இயலாது. இதுல உண்மையில வந்து இந்த ஆளும் ஒன்று அந்த ஆளும் ஒன்று சொல்றாருன்னு நீங்க பல பேர் எடுக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில விஷயங்களை நான் சொல்றேன், கொஞ்சம் குறிப்பாக அவதானமா கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொன்னால் இபாதத்தாக அதை செய்வது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்யல என்று சொன்னால் அதை தர்க்கியா, அது சுன்னத். உதாரணமாக சொல்லுவோம், ஜனாசா தொழுகை நடக்குது. அதுக்கு யாராவது பாங்கு சொன்னார், இகாமத் சொன்னார் என்று சொன்னால் பாங்கு தானே, அல்லாஹ் புகழ்ந்தேன் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னேன் தானே சொல்லலாம். இந்த இடத்துல அதான் சொல்லாம இருக்கிறது தான் சுன்னத். அப்ப இது உண்மையில வந்து ஆளுங்களுக்கு விளப்பம், ஆபிரியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளப்பம் இல்லை. இன்றைக்கு உண்மையில தடியெடுத்தவங்க எல்லாரும் வேட்டைக்காரன் மாதிரி யாரு மார்க்கத்தை சொல்லித்தாராங்கன்னு சொன்னால் அல் குர்ஆன், ஹதீஸ். குர்ஆன் அரபுல தெரியாது, ஆனால் மார்க்கம் சொல்லித்தாராங்க. மார்க்கம் தெரிஞ்சவங்க மார்க்கத்தை பேசுற நேரம் இது உங்களோட கருத்து, எங்கட ஆளும் இப்படித்தான் சொன்னாங்க லேசா சொல்லிட்டுவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆளுக்கு பயப்படாதீங்க, ஆளுங்களை செய்வார். பயப்பட வேண்டும் அல்லாஹு தஆலாவுக்கும் அவருடைய தூதருடைய கலாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வந்து ஹுதைஃபா இப்னு யமானி யாரு? சஹாபாக்கள் வந்து இவர பேரை சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துருவி துருவி கேள்வி கேட்பார். எதற்காக? எல்லோரும் நன்மையை கொள்ளையடிக்கொண்டிருக்கார். அவர் சொல்றார் எப்படின்னு சொன்னார், குல்லு இபாதத்தின் லம் யதஅப்பதுஹா அஸ்ஹாபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தஅப்பதுஹா. அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய சஹாபாக்களும் அல்லாஹ் தஆலாவுடைய தூதரும் வணங்காத எந்த இபாதத்துகளையும் நீங்கள் வணங்காதீர்கள். ஃபலா தஅப்பது. உண்மையில சிம்பிளா வந்து கேட்கிறாங்க வந்து எப்படின்னு சொன்னால், இமாம் அஹ்மதுடைய ஒரு மாணவர் நீண்ட ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வந்து உங்கள்கிட்ட ஒரு செய்தி வருது, இப்ப இன்றைக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து கொண்டிருக்கிற மாதிரி வந்தோடனே நீங்க என்ன செய்யணும்? அல் குர்ஆனே சொல்லுது. யாராவது ஒரு ஃபாஸி ஒரு செய்தியை கொண்டு வந்தா ஃபதபையன், அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. நாங்க சொல்றோம் எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவையில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹசன் என்ற மாணவர் இமாம் அஹ்மத் அவர் சொல்றாரு வந்து எப்படின்னு சொன்னார், ஒரு விஷயம் வந்து சொன்னா நீங்க அவசரப்படாதீங்க. முதலாவது என்னன்னு சொன்னால் அந்த விஷயத்தை செய்ய போகாதீங்க. ஹத்தா தஸ்அல வ தன்துர, அதை கேட்கணும், எங்க இருந்து வந்துச்சு அதை பார்க்கணும். பார்த்துட்டு அவர் சொல்றாரு வந்து ஹல் தகல்லம ஃபீ அஹதும் மின் அஸ்ஹாபி ரசூல், இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் யாராவது பேசிக்கிறாங்களா கேட்டு பாருங்க. அதே நேரம் பெரிய உலமாக்கள் சொல்லக்கூடியங்க யாரு? பெரிய உலமாக்கள் இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இது போன்ற இமாம்கள் யாராவது பேசியிருக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்து உங்களுக்கே விளங்கு, அவங்க யாருமே பேசல, சஹாபாக்கள் யாருமே பேசல. அப்ப எங்க இருந்து வந்துச்சு? 4 பகுதி இருக்கு. ஒன்று வந்திருக்கையிலும் வந்து பலவீனமான ஹதீஸ்கள், 2வது வந்து சில ஆளுநர்கள் வந்து இஜ்திஹாத், பிழையான இஜ்திஹாத், எந்த தலீலும் காட்டிக்க மாட்டாங்க. 3வது என்று ஒரு கல்ச்சர்ல வந்திருக்கு. 4வது வந்து குராஃபா, கட்டுக்கதைகளை யாரா எழுதி வச்சிருக்கு. அப்ப இதுக்கு தான் உண்மையில வந்து ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், இல்முடையவர்களை நீங்க கேளுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வெறுமனே நீங்க வந்து மார்க்கத்தை கையில் எடுக்காதீங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. வந்து இது எச்சரிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இன்னல்லாஹ இஹ்தஜர தௌபத அன் குல்லி ஸாஹிபி பித்அத்தின் ஹத்தா யதஅ பித்அத்தஹு. பித்அத் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தௌபாவை அல்லாஹ் தஆலா தடை செய்து வைத்துக் கொள்றான். தௌபா வந்து மன்னிக்கப்படாது. ஹத்தா யதஅ பித்அத்தஹு, தன்னுடைய பித்அத்தை விடுவார். இந்த பித்அத் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு இபாதத்தை தந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சு காட்டிட்டாங்க. நாங்க சொல்ல போறோம்,
அல்லாஹ் சொன்னதை விடவும் ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினதை விடவும் எக்ஸ்ட்ராவாக நாங்க செய்ய பார்க்கிறோம். நஅூது பில்லாஹ் மின் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுக்கு மார்க்கத்தை பூர்த்திப்படுத்தி விட்டேன். யார் சொல்ல போறீங்க வந்து விதத்தை வந்து புதுசாக ஒரு அமலை செஞ்சுட்டு இது அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் செஞ்சாங்க. அப்ப அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தில் நீங்க இருப்பீங்க. மன் அமில அமலன் லைஸ ஃபீஹி அம்ருனா ஃபஹுவ ரத், யார் ஒரு வேலையை செய்யறாரோ அதுல வந்து எங்களுடைய மார்க்கம் இல்லைன்னு சொன்னா ஃபஹுவ ரத், அது தூக்கி எறியப்படும். அல்லாஹ் பாதுகாப்போம். ஏன் நாங்க கஷ்டப்படுறோம்? அதுல ரெண்டு விஷயத்தை போட்டுக்கொள்ளும். தூய்மையான நோக்கம், இது அல்லாஹ்வுக்காக வணங்குறேன் இருக்கும். ரெண்டாவது முத்தாஅபத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றதா இருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக வந்து இமாம் மாலிக் அவர்கள் சொன்ன கால பாருங்க. இமாம் மாலிக் சொல்றாங்க, லா யஸ்லுபு ஆகிரு ஹாதிஹில் உம்ம இல்லா பிமா ஸலுஹ பிஹி அவ்வலுஹா. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திட ஆரம்ப உம்மத்து எதன் மூலமாக சிறப்படைந்தார்களோ, சாலிஹான ஒரு தன்மை பெற்றார்களோ, அதன் மூலம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பகுதி, உம்மாவுடைய கடைசி பகுதியும் சிறப்பு பெறும். நாங்க நினைக்கிறோம் வந்து சஹாபாக்களை விட எங்களுக்கு தெரியும், சஹாபாக்களை விட நாங்க அமல் செய்வோம். தொடர்ந்து சொல்றாங்க, ஃபமாலம் யகுன் யௌமஇதின் தீனன், சஹாபாக்கள் காலத்துல மார்க்கமாக எது இருக்கவில்லையோ லா யகுனு யௌம தீனன், இன்றும் அது மார்க்கமல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, டிரைவிங் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க, ஆனா டிரைவிங் தெரியாதவங்க நிறைய இருக்கீங்க. சிறுவர்கள் எல்லாரும் they don't know how to drive. ஆனா யாராவது வந்து ரோட்ல டிரைவ் பண்ணாம பேமெண்ட்லயும் மக்களை மோதிக்கொண்டு அல்லது வந்து காடு மேடுகள் போனாருன்னு சொன்னால் டிரைவிங் தெரியணும் இல்ல. இவர் இந்த அங்கிள் கிளியாக டிரைவ் பண்றாருன்னு சொல்றதுக்கு இந்த புள்ள டிரைவிங் தெரியாதவன்னு சொல்லு. வெரி சிம்பிளா வச்சுக்கொள்ளுங்க. சஹாபாக்கள் வணங்காத வணக்கமா அது விதா. சஹாபாக்கள் பேசாத ஒரு இபாதத்தா நாங்க பேச தேவை. நாங்க உண்மையில வந்து டெக்ஸ்ட் அனுப்புறதுக்கு முந்தி நீங்க அல்லாஹ்வுக்காக பயந்து கொள்ளுங்க. வெறுமனே நீங்க நினைக்குவாங்க இது தாவத் இல்லை, இது தாவத் இல்ல, சுன்னத்துக்கான தாவத் இல்ல, பிதத்துக்கான தாவத். அத்தால் அலல் கைரி கஃபாயில், நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டினா அவர் செஞ்ச நன்மை பெற்றுக்கொள்வார். அதே மாதிரி மோசமான விஷயத்துக்கு வழிகாட்டினீங்கன்னு சொன்னால் உங்களோட டெக்ஸ்ட பார்த்து ஒருத்தர் அமல் செஞ்சார், அவர் தப்பிக்கொள்வார். அன்பார்ச்சுனேட்லி நீங்க மாட்டிக்கொள்வீங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அதுதான். அவர் தெரியாம செஞ்சிப்பாரு, நீங்க வந்து அதுக்கு உடனே ஆயிடுவீங்க. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொன்னது மாதிரி இந்த ரமதான் மாதத்துல மன் ஸாம ரமதான ஈமான, யார் ஈமானோடு இந்த ரமதான் மாதத்தை வஹ்திசாபன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து கூலி எதிர்பார்த்து நோன்பு நோற்றார்களோ அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் வர வேண்டும். அதே மாதிரி மன் காம ரமதான், இந்த ரமதான் மாதத்துல ஈமானோடும் அல்லாஹ் தஆலாவுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாங்க நின்று வணங்கினோம். அதுல அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாம் சகோதரர்களே, ரமதான் வந்தது ரமதான் போனது இல்லாம ரமதான்ல எடுத்த பயிற்சிகள் நிறைய இருக்கின்றன. அந்த பயிற்சிகளை நாங்க கண்டினியூ பண்ண வேண்டும். இந்த கண்டினியூ பண்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பள்ளிவாசலோடு எங்களுக்கு இருந்த தொடர்பு இன்றையோடு அறந்ததாக இருக்கப்படாது. பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கணும், குர்ஆனோடு தொடர்பு இருக்கணும், நல்ல அறிஞர்களோடு தொடர்பு இருக்கணும். இந்த தொடர்புகள் வந்து எங்கள்கிட்ட இல்லா போச்சுன்னு சொன்னால் எது தெரியுமா வரும்? விதத்தான் வரும், சுண்ண வராது. பள்ளிவாசலுக்கு போகவும் இல்லை, ஆளுங்கள்கிட்ட நாங்க கால் மடிச்சு உட்கார்ந்து படிக்கவும் இல்லை. எங்கட மனம் போன போக்குல போனோம்னு சொன்னால் விதத்தான் வரும். இறுதியாக வந்து இந்த ரமதானை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரம் மனோ இச்சையில இருந்து விடுபட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறோம். எங்களோட ஆசையை கட்டுப்படுத்தினோம், எங்களுக்கு விருப்பமான சாப்பாடுகளை கட்டுப்படுத்தினோம். ஏன்? இது எங்களுக்கு அனுமதி இருந்தாலும் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எங்களுக்கு அனுமதித்த விஷயத்தை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் ஹராம்னு சொன்ன விஷயத்துல நாங்க அல்ஹம்துலில்லாஹ் நீண்ட காலம் வந்து இருக்கிறோம், அதுல இருந்து தவிர்த்து கொள்வோம். அப்ப இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுது, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அவர் வந்து தடுத்ததை நீங்களும் தவிர்த்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்து என் மீது யார் வேண்டுமென்று பொய்ய சொல்றானோ அவர் நரகத்தில் இருப்பார். எனவே இதுல பயந்து கொள்ளுங்க. எனக்கும் உங்களுக்கும் எந்த அர்ஹதையும் இல்லை நரகத்துல வைத்து அதை அனுபவிக்கிறது. அதுல இருந்து நானும் நீங்களும் தப்போம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க கையேந்தி துவா கேட்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் அதுக்கான கண்டிஷன்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்கட உணவும் எங்கட உடையும் ஹலாலா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நன்மையை ஏவோம், தீமையை தடுக்கும். இதை செய்யாத நேரத்திலே ஃபலா யுஸ்தஜாபு லக்கும் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லக்கும், உங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார்? நீங்க அல்லாஹ் தஆலாவுடைய நன்மைகளை ஏவுற நேரம் அதை கேட்கலாது, தீமைகளை தடுக்கிற நேரம் அதை கண்டுகொள்றல, அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொள்வார்? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் ஒரு அழகான வாய்ப்பு. ஈமானிய சூழல் நாங்க இருந்தோம். அந்த ஈமானிய சூழலை சரியாக நாங்க வைத்துக் கொள்ளணும் சொன்னால் அல் முதாவமா கண்டினியூ வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களோட சிறந்த அமல் எதுன்னு சொன்னால் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல். வ இன் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் சரி. நோம்பு பிடிச்சோம், தொடர்ந்து செய்வோம். குர்ஆன் ஓதினோம், தொடர்ந்து செய்வோம். கியாமுல் லைல் இருந்தோம், தஹஜ்ஜுத்தின் அடிப்படையில் தொடர்ந்து செய்வோம். ஏழைகளை நாங்கள் அவதானிச்சோம், அதையும் தொடர்ந்து செய்வோம். அன்பு அழகான முறையில பள்ளிவாசல்கள் நீண்ட நேரம் நீண்டோம், இத்திகாஃபின் அடிப்படையில் பள்ளிவாசலோடு உள்ள நெருக்கத்தை அணைத்துக் கொள்வோம், அதிகரித்துக் கொள்வோம். இதுதான் உண்மையில நாங்க படிக்க வேண்டிய பாடமாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் நாங்க எடுத்த ட்ரெயினிங் வீணாக போவாங்க இருக்கணும்னு சொன்னால் அதை கண்டினியூ பண்ணோம். எனவே கேட்டவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு மறுபாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஃமினீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله الذي هدانا للإسلام ووفقنا لاتباع هدي الرسول عليه أفضل الصلاة والسلام. قال تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال تعالى إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.